Hi friends, welcome to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய மகளுடைய பட்டமளிப்பு விழாவை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆல் என்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய மகள் வந்து லண்டனில் லெஸ்டர் யூனிவர்சிட்டியில் அவளுடைய பட்டமளிப்பு விழா நடக்க போகுது. நாங்கள் யூனிவர்சிட்டியை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல நிறைய மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி வந்து கிராஜுவேஷன் எடுக்கிறாங்க. அவங்க அந்த பட்டமடிக்கிற அந்த உடுப்புகள் அதுகளை போட்டுக்கொண்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த பிள்ளைகளெல்லாம் அங்கே போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுடைய மகளும் வந்து இப்போ அந்த பட்டமளிப்பை வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்படியே சுற்றி நாங்கள் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியை எடுக்கிறோம். நாங்கள் இருந்த ஒரு இடத்துல இருக்கிறத தான் நாங்கள் எடுக்கிறோம் அந்த யூனிவர்சிட்டியை. அது நல்ல பெரிய யூனிவர்சிட்டி. இப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் போக வேணும். இதுக்குள்ளே தான் வந்து எல்லாருக்கும் வந்து சேர்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு சேருக்கும் வந்து நாங்கள் காசு பே பண்ண வேணும். நாங்கள் 4 சேர்ஸ் புக் பண்ணியிருக்கிறோம். இதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே நாங்கள் போகிறோம். எல்லா இடத்துலையும் கதிரைகள் போட்டு எல்லாருக்கும் அந்த சேர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. எங்களுடைய நம்பர்ஸை செக் பண்ணி எங்களுக்கான சீட் எந்த இடத்துல இருக்குன்றதை எங்களுக்கு அவங்க தருவாங்க. அதே மாதிரி நாங்கள் போய் அந்த இடத்துல இருக்கிற நேரத்துலேயே பாருங்கள், அங்கே 1-2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லாக அது நிரம்ப வேணும். நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டோம். சுற்றிலும் ஒரு மியூசிக் வந்து போய்கொண்டிருக்கு. அங்கே மேலே வந்து பியானோ எல்லாம் வச்சு அவங்க நல்ல வடிவாக அந்த மியூசிக்கள் போய்கொண்டிருக்காங்க. அதாவது டைமை பாஸ் பண்ணுறதுக்காக மியூசிக் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் பாருங்கள் வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு அலோகேட் பண்ண சீட் வந்து எதுன்னு தெரியாமல் அதிலெல்லாம் வந்து விசாரித்து அதுகளை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. மேலேயும் வந்து பால்கனி இருக்குது, அப்ஸ்டேர்ஸ் இருக்குது, அதுலேயும் போய் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அலோகேட் பண்ணது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. முன் வரிசையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, அந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் ஒருத்தரும் வர இல்லை. அவங்க வந்து பெரிய வைஸ் சான்சலர், டீன், அந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லாரும் வந்து அதில் இருந்து அந்த பட்டமளிப்பு விழாவை நல்ல மிகச்சிறப்பாக நடத்தி முடிப்பாங்க. இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு எடுத்து அதை ஒரு மெமரியாக அதை எங்களுடைய வ்ளாகில் போட வேணுமன்றதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த அழகாக வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்குது என்றதை வந்து நல்ல வடிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு எங்களுடைய தமிழில் வந்து இருக்கும், ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயண்டு. இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சான்றோன் என்ற பிள்ளைகளை கேட்குற நேரத்தில் அது பெற்ற தாய் தகப்பனுக்கு பெருமை. இப்போ பார்த்தீங்களா, இந்த சான்சலர், அந்த டீன், அந்த காலேஜோட அதாவது அவங்களுடைய கல்லூரியுடைய இம்பார்ட்டண்டான பீப்புள் எல்லாம் அப்படியே வரிசையாக வருவாங்க பாருங்கள். அவங்க வர்ற நேரத்தில் வந்து எல்லோரும் எழும்பி நின்று அவங்களுக்கு மரியாதை செய்ய வேணும். இன்றைக்கு வந்து இதில் கொடுக்கப்படுற பட்டமளிப்பில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், 3 சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர்ஸ் இருக்கும் அவங்களுடைய அந்த உடுப்புகளில். அந்த கலர்ஸ் ப்ளூ, பர்பிள், ஒயிட், அந்த கலர் 3ம் போட்டு தான் அதை அந்த கலரை பார்க்குற நேரத்துலேயே நமக்கு தெரியும் அவங்க என்ன சப்ஜெக்டுக்காக அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு. எங்களுடைய மகள் வந்து மேத்தமெட்டிக்ஸில் மிக திறமையானவர். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ற பட்டத்தை அவள் இன்றைக்கு எடுக்க போகிறா. இப்போ பாருங்கள், அது அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே ஏறி எல்லோரும் மேலே போய் அந்த இடத்துல அவங்க எல்லோரும் அமர வேண்டும். அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இடங்களில் எல்லோரும் இருக்க வேண்டும். அந்த மியூசிக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகி இருக்குது. இவங்களுடைய பேரேட், அதாவது அவங்க அங்கே பாருங்கள் மெயினானவங்களை வந்து கூட்டி கொண்டு வந்து அந்த மெயின் சீட்டில் ஏற்பாட்டி வைக்கிறாங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகான ஒரு சீனாக இருக்கும். நாங்கள் சந்தோஷமாக அனுபவித்த இந்த தருணத்தை உங்களுக்கும் நாங்கள் சப்மிட் பண்ண வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துருக்குறோம் பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு இதுக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து இவங்க கூப்பிட்டு அவங்களுடைய பட்டமளிப்பை நடத்தி கொள்வாங்க.
இந்த இடத்துல பாருங்கள் எல்லாருமே தங்களுடைய ஃபோனில் இருக்கிற அந்த கேமராவை ஆன் பண்ணி அந்த அற்புதமான சீன்ஸை வந்து ஃபில்ம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து நாங்கள் ஃபோனில் ஃபில்ம் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்கிறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் எங்களுடைய மகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவள் ஒரு பட்டதாரி, அதாவது ஒரு கிராஜுவேட் ஆக போகிறான்றதுல பெரிய சந்தோஷம். சிரித்த முகத்தோடையே அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. இப்போ இவவுக்கான இந்த பட்டமளிப்பு விழாவை வந்து அவளுடைய பேரை கூப்பிடுற நேரத்தில் என்னுடைய வாய்ஸ் இல்லாமல் அவளுடைய பேரை எப்படி கூப்பிடுகிறார்கள்ன்றதை மட்டும் உங்களுக்காக நாங்கள் ஃபில்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து முடியுது. இந்த கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லோரும் திரும்பவும் எப்படி அவங்க வந்தாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு அதே மாதிரி அவங்க திரும்ப இறங்கி அந்த இடத்த விட்டு வெளியேறுகிறாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் கூட நல்ல பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டு எல்லோரும் நல்ல அழகாக அந்த இடத்த விட்டு வெளியேற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுற்றிலும் எல்லாருமே வந்து எலும்பி நின்று அழகாக அதை பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் போய்கொண்டு இந்த பக்கமாக அவங்க வந்து ரெண்டு பக்க கதவுகளாலேயும் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எல்லா கிராஜுவேட்ஸும் வெளியே வர வேண்டியதாக இருக்கும். வெளியே வர்ற நேரத்தில் அவங்களுக்குண்டு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னுடைய மகளும் இப்போ ஒரு கிராஜுவேட் என்ற ஒரு பட்டதாரி என்ற ஒரு பெருமையோட இந்த இடத்த விட்டு வெளியே அவள் வர வேண்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த நேரடியாக பார்க்குற நேரத்தில் அது இன்னும் நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள் அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ், இப்போ மியூசிக்கை வந்து அவங்க ப்ளே பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களுடைய நாட்டு கொடிகளை கொண்டு வந்து அங்கே அந்த முன்னால் வந்து நின்று ஆடிக்கொண்டிருக்காங்க. இப்போ இந்திய கொடியை கொண்டு ஒரு இந்தியன் போய் ஒருத்தர் டான்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டு கொடியோடு அவங்க தங்களுடைய தேசத்துக்கான தேசப்பற்றை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த இடத்துல எல்லாருடைய கண்ணிலையும் வந்து வெரி ப்ரவுட். எல்லாருமே வந்து நல்ல பெருமையோடு ஒரு அப்பா அம்மா, சில பேர் வந்து சாரி கட்டி வந்திருக்கிறாங்க வெரி ட்ரெடிஷ்னலாக. இப்போ நாங்கள் அந்த பட்டமளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாருங்கள், எனக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ஃபர்ஸ்ட் சன், மூத்த மகன் ஜெய்வின். ரெண்டாவது கெவினால் இன்றைக்கி வர முடியலை, பிஸி அவர். அதனால் நாங்கள் 4 பேரும் தான் வந்திருக்கிறோம். இப்போ யூனிவர்சிட்டிக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லா விதமான சாப்பாடுகள், ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ செளி வந்து ஒரு கேமரா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக வரக்கூடிய மாதிரியான கேமரா. அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து சூடான இது படக்கூடாது, அதாவது ஹொட்டாயிட்டுதுண்டா அது உடனே அந்த ஃபோட்டோ வந்து அழிஞ்சிடும். அதனால் அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை வடிவாக அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சி எல்லாம் வைக்கிறான் பாருங்கள். சுற்றிலும் எல்லா பிள்ளைகளும் கிராஜுவேஷன் உடுப்போடு தான் நம்ம அப்பா அவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் கதைச்சி அவ்வளோ ஒரு அந்த என்விரான்மெண்ட்டே அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கே நிற்கிற நேரத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாருங்கள். சுற்றிலும் அந்த யூனிவர்சிட்டியை கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறேன். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் வேன் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லோரும் இந்த கிராஜுவேஷன் முடித்து வர்ற அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக ஃபுட் வந்து ஒரு பெரிய ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ், ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், செளி வந்து இந்த ஐஸ்கிரீம் வேணால் பார்த்தா அதில் இனி ஐஸ்கிரீம் வாங்க வேணும். இப்போ ஜெய்வினும் இந்த பக்கம் பார்த்து கொண்டு நிற்கிறார். அவரும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணுறார். ஜெய்வின் ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்ப இல்லை, செளி மட்டும்தான். கிராஜுவேஷன்ன்ற பட்டம் எடுத்தாலும் இன்னும் சின்ன பிள்ளைன்ற குணம் இன்னும் மாற இல்லை. ஆனால் இங்கே வச்சுட்டியான ஹொட்டாக இருக்குது, அதனால் ஐஸ்கிரீம் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியேறுறோம். ஒரு அருமையான நாள், ஒரு சந்தோஷமான மிக மிக பெருமையான ஒரு நாள். மகள் கிராஜுவேட் ஆகி இருக்கிறது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ற ஒரு
பட்டத்தை அவள் எடுத்திருக்கிறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை